ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஷ். இந்த பொங்கல் ரேஸில் திரையில் ஓடக்கூடிய படங்களில் மற்றொரு குறிப்பிடத்தக்க படம் வந்து தருணம், அதாவது த மூமெண்ட். அது அந்த மூமெண்ட்ரி எமோஷனில் என்ன நடக்குது, அல்லது அந்த மூமெண்ட்டில் என்ன மாதிரி மாறுதல்கள் வரும், மனிதர்கள் எப்படி அந்த ஒரு ஒரு க்ஷண நேரத்துக்கு, ஒரு செகண்ட் ஒரு மினிட், அதுக்கு எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கிறது தான் இந்த படத்தோட கதைக்களம். ஒரு ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக் ஒரு ஃபிலிம் மேக்கராக உருவாகும்போது மாறும்போது சில பல அட்வான்டேஜஸ் இருக்கும். ஏன்னா ஆஸ் அ ஃபிலிம் ஜேர்னலிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கு ஒரு நிறைய படங்களை பார்த்து விமர்சன ரீதியாக அதை வந்து அந்த கண்ணோட்டத்தை அதை பார்க்கும்போது அந்த ஏற்ற இறக்கங்கள், டைரக்டோரியல் ஃப்ளாஷஸ், என்ன லேப்சஸ் எல்லாமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஆங்கிளில் பார்த்து ஒரு முடிவுக்கு வந்து தான் விமர்சனத்தை கொடுப்பாங்க. அத்தகைய கண்ணோட்டத்தில் செயல்பட்ட ஒருவர் தான் அரவிந்த் சீனிவாசன், த ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் மேக்கர். அவர் வந்து டீஜாவுங்கிற படத்தில் வந்து தன்னோட டைரக்டோரியல் ஃப்ளாஷஸை ஒரு த்ரில்லர் படம் வந்து அருமையாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தார். அதே போல் மற்றொரு அதே மாதிரியான ஒரு த்ரில்லர் ஜானரில் உருவாக்கப்பட்டுள்ள அவர் உருவாக்கி எழுதி இயக்குள்ள படம் தான் தருணம். கிஷன் தாஸ், அதாவது ஓடிடியில் அவரை பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஸ்மிருதி வெங்கட் சப்போர்ட்டிவ் ரோல்ஸ், கொஞ்சம் ப்ராமினென்ட் ரோல்ஸும் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. ராஜ் ஐயப்பா, அவர் ஒரு யங்ஸ்டர் அப்கமிங் ஆக்டர். அவரும் வந்து இந்த படத்தில் ஆன்டகனிஸ்டாக நடிச்சிருக்காரு. படத்தோட கதைக்களம் என்னன்னு பார்த்தோம்னாக்க, அர்ஜுன், அதாவது கிஷன் தாஸ், அவர் வந்து ஒரு சிஆர்பிஎஃப்பை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர். சில பல காரணங்களால கொஞ்சம் எமோஷன் மேலிட சில சஸ்பென்ஷனுக்கு உட்படுத்தப்பட்டு அவர் இஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் டு ரிசீவ் இஸ் நார்மல் டியூட்டி ஆஸ் அ ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட். படத்தில் ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு செட் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் இவங்க டீம் போய் வந்து பிடிச்சி கொள்கிறாங்க. ஸோ அந்த சீனை ரொம்ப விறுவிறுப்பாக அழகாக கொண்டு போயிருக்காரு அரவிந்த் சீனிவாசன். அடுத்தது வந்து அவருக்கு வந்து ஒரு லவ்வர், எதிர்பாராத காரணங்களால இவர் போலீஸில் இருக்கிறதுனாலையும் என்னமோ வேறு சில கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ்னால அவங்க பிரிகிறாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகும்போது அவர் சொல்கிறார் அந்த பொண்ணுக்கிட்ட வேண்டிய பார்ட், அது பிரேக்கப்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போது நார்மல் இப்போ இருக்கிற அந்த ஒரு ட்ரெண்டி வேர்டு பிரேக்கப். ஸோ அது மாதிரி ஒரு தருணத்தில் அவங்க பிரியும் போது அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அவங்க கல்யாணத்தை கூப்பிட்டு நான் வருவேன்னாரு சொல்கிறாரு. அதே போல் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இவருக்கு இன்வைட் கொடுக்குது, அவரும் வராரு. பின்னால் ஒரு இடத்துல டைலாக்ல ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காரு அரவிந்த். ஏன்னா அவர் தான் வசனமாக எழுதியிருக்காரு. அவரோட ப்ரெசன்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்குறாங்க ஸ்மிருதி வெங்கட், நீங்கள் எப்படி ஒரு எக்ஸ் பற்றி அவர் சொல்லுவார், அவங்கள்ட்ட பகிர்ந்துப்பார். அவங்க மேரேஜுக்கு போனவொன்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு, எப்படி உங்களால் முடிஞ்சுதுன்னு ஒரு கேள்விக்கு எழுப்புவாங்க. அதுக்கு அவர் அழகாக ஒரு அர்த்தபுஷ்டியான பதில் கொடுப்பார். இது ஒரு சாம்பிள். என்னென்னா அவர் சொல்லுவார், அந்த கல்யாணத்தில் நான் ஆக்ட் பண்ணும்போது அவன் மனசுலேயும் ஒரு கில்ட் ஃபீலிங் இருக்காது. ஷீ வில் ஆல்சோ ஃபீல் ஓகே அண்ட் நார்மல் தட் ஐ எம் ஹாப்பி அபவுட் அவங்க செட்டில் ஆகிட்டாங்கிறது குறித்து நான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. எனக்கும் ஒரு கில்ட் ஃபீலிங் இல்லாமல் நானும் ஐ கேன் மூவ் ஆன் இன் மை லைஃப்னு ஒரு விளக்கம் கொடுப்பார். தட் இஸ் ரியலி நோட்வர்த்தி. ஒரு அருமையான ஒரு சீன். அது நல்லாவே அதை கன்சீவ் பண்ணி கிராஃப்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அரவிந்த். இப்போது வந்து இது ஒரு பக்கம். அதே மாதிரி ஸ்மிருதி வெங்கட்டும் ஷி ஹஸ் ஹேட் அன் அஃபேர். அவங்களும் அஃபேர் இந்த சென்ஸ் வந்து ஒரு லவர் இருந்திருக்காங்க. அகெயின் கம்பேட்டிபிலிட்டி இஷ்யூஸ்னால அவங்களும் ஸ்ப்ளிட் ஆகி அவங்க ஷீ இஸ் ஆல்சோ கெயின்ஃபுல்லி எம்ப்ளாய்ட், ஷீ இஸ் ஆண்டர்ப்ரனர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தை சந்திக்கும் போது ஒரு காமன் பிளாட்ஃபார்மில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இட் பிளாசம்ஸ் இன்டு லவ். ஸோ ஓரளவுக்கு ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தே ஸ்டார்ட் மூவிங் ஃபார்வர்ட். ஒரு கட்டத்தில் பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போகும்போது அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. பேரலாகவே ரோஹித்னு ஒரு கேரக்டர் ராஜ் ஐயப்பா அந்த ரோலில் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இவரோட நெய்பர். அவங்க அம்மா வந்து கீதா கைலாசம். ஸோ அவன் ஒரு ஸ்பாயில் பிரெட், இவன் மேலே ஒரு ஐ வச்சுருக்கான், எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட மூவ்ஸு அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு விரும்பத்தகாத முறையில் தான் இருக்குது. அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் கூட அவரும் ஸ்மிருதி வெங்கட்டும் ராஜா இப்பாவும் இன்வால்வ் ஆகிற காட்சிகள் கூட கொஞ்சம் ஒரு ஓவர் புட் போகிற மாதிரி இப்படி நடக்குமா
லவர்ஸ் மத்தியில் இப்படி பேசிப்பாங்களா, இவ்வளோ க்ரூடாக அவர் பிஹேவ் பண்ணிட்டாரு, இவங்க எப்படி இடம் கொடுக்குறாங்கிற மாதிரி படம் பார்க்குறவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த சீன்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் நெட்டில் தான் தெரியுது. இதை டேரக்டர் எப்படி இது மாதிரி ஒரு சீன் கன்சீவ் பண்ணிக்காரு, ஸ்ட்ரேஞ்சாக இருக்கேன்னு ஒரு ஃபீல் கூட வருது. ஆனாக்கா அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளுக்கும் அவங்களோட ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பான்சஸ்க்கும் செகண்ட் ஹாஃபில் அந்த சஸ்பென்ஸ் எலிமெண்ட்டை அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காரு அரவிந்த். ஸோ இப்படி போகும்போது ஒரு கட்டத்தில் ரோஹித் வந்து ஒரு எதிர்பாராத விதத்தில் செத்துடுறாரு. அது கொலையா தற்கொலையாங்கிறது ஒரு எலிமெண்ட் ஆஃப் இமேஜினேஷன். இப்படி போகும்போது அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணுறாங்க, அதாவது கதாநாயகனும் ஸ்மிருதி வெங்கட்டும் கிஷன் தாஸும் எப்படி அவங்க 2 பேரும் அதை ஹேண்டில் பண்ணி அதை எப்படி ரிசால்வ் பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை வராமல் அது அந்த ஆக்சிடென்ட் எப்படி ஓவர் கம் பண்ணி தே மூவ் ஆன் வித் தேர் லைஃப்ஸுங்கிறது தான் படத்தோட மீதி. தர்புகா சிவாவோட பாடல்கள் வந்து நல்லாவே இருக்குது. ஃபியூ சாங்ஸ் தான், பட் எல்லாமே நோட்வர்த்தியாக இருக்குது. மொத்தத்தில் அரவிந்த் சீனிவாசன் கைவண்ணத்தில் ஒரு அழகான ஒரு த்ரில்லர் படத்தை வழங்கியிருக்காரு. ஸோ பொங்கல் டேஸில் இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க படமாக நல்லா ஓடுங்கிறதுல, நல்லபடியாக ஓடுங்கிறதுல எந்தவித சந்தேகமே இல்லை. வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.